தமிழக பண்பாட்டு கண்காட்சி சென்னை நந்தனம் YMCA அரங்கில் ரீசெண்டாக நடந்திருக்கு. இந்த கண்காட்சியோட தொடக்க விழாவுக்கு IAS அதிகாரி சகாயம் சிறப்பு விருந்தினராக வந்திருந்தாரு. அவரை தமிழர் பாரம்பரிய முறைப்படி வரவேற்றாங்க. அங்க தமிழர் பண்பாடு பற்றிய அரங்கங்களை பார்த்து ரசிச்சவர் அதுக்கப்புறமா மீடியா கிட்ட பேசும்போது, இந்த கண்காட்சியிலே பெருமளவிற்கு மாணவ செல்வங்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ் சமூகத்தினுடைய, தமிழர்களினுடைய வரலாறு, தொன்மை, அவர்களுடைய பாரம்பரியம், மரபு, அது உணவு பழக்க வழக்கங்களிலிருந்து இசைக்கருவிகளை இது காலகாலமாக கையாண்டிருக்கக்கூடிய அந்த மரபு வரை இன்றைக்கு மிக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு சமூகத்தினுடைய எழுச்சிக்கும் ஏற்றத்திற்கும் அடிப்படை என்பது அந்த சமூகம் தன்னுடைய வரலாற்றை, தன்னுடைய மரபுகளை அறிந்து எழுவதுதான். எனவே இன்றைக்கு தமிழ் சமூகம் ஒரு ஏற்றம் பெற, எழுச்சி பெற நம்முடைய தமிழ் சமூகம் தன்னுடைய வரலாற்றை அறிய வேண்டும். எனவே வரலாற்றை அறியக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பாக இந்த கண்காட்சி இன்றைக்கு நடக்கிறது. மிகச்சிறப்பாக இந்த கண்காட்சி நம்முடைய மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அறிவு தாக்கத்தை, வரலாற்று தாக்கத்தை அது ஏற்படுத்தும் என்று நம்புகிறேன், வாழ்த்துகிறேன். சார், இந்த மரபுகள், நாட்டுப்புற இந்த பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கு பொதுவாக என்னமா நடவடிக்கை இருக்கணும்? குறிப்பாக கல்வித்துறையில், ஏன்னா மாணவர்கள்ட்ட இதை அதிகப்படுத்துவதற்கு என்னமா நடவடிக்கை இருக்கணும்? இந்த அடிப்படையில் நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய மரபுகள் மீது நமக்கு ஒரு பெருமிதமும் ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்த வேண்டும். அடிப்படையில் இந்த உணர்வு இருக்கிறது அல்லவா, என்னுடைய பாரம்பரியம், என்னுடைய மரபு மீது எனக்கு பெருமை உண்டு, அதிலே கௌரவம் உண்டு என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்துவதுதான் இந்த மரபுகளையும் பாரம்பரியத்தையும் பாதுகாப்பதனுடைய தொடர்ச்சி என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில் அத்தகைய பெருமித எண்ணத்தை இந்த கண்காட்சி நிச்சயமாக ஏற்படுத்தும். இதுபோன்ற கண்காட்சிகளை எல்லா இடங்களிலும், எல்லா நகரங்களிலும், கல்லூரிகளிலும், பள்ளிகளிலும் நடத்திட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய இளம் தலைமுறை நம்முடைய வரலாற்றை, நம்முடைய பாரம்பரியத்தை, நம்முடைய மரபுகளை அறிவார்கள். இன்றைக்கு கூட இங்கே இந்த கண்காட்சியிலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய, வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இசைக்கருவிகள், அது பன்னெடுங்காலமாக நம்முடைய தமிழ் சமூகத்தில் வாசிக்கப்பட்டு கையாளப்பட்டிருக்கக்கூடிய இசைக்கருவிகள் எல்லாம் மறக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலம். ஆனால் அந்த இசைக்கருவிகள், அத்தகைய மறக்கப்பட்டிருக்கக்கூடிய இசைக்கருவிகளை இங்கே அவர்கள் கொண்டு வந்து வாசித்த விதம் உண்மையிலேயே பெருமிதத்தை தருகிறது. இது போன்ற நிகழ்வுகள் எல்லா இடங்களிலும் நடத்தப்பட வேண்டும். அப்பொழுது நம்முடைய மரபின் மீது ஒரு அசாத்திய நம்பிக்கையும் பெருமிதமும் ஏற்படும். அதுதான் நம்முடைய மரபையும் நம்முடைய பாரம்பரியத்தையும் காக்கக்கூடிய அடிப்படை என்று நான் கருதுகிறேன். இயற்கை வளங்கள் என்பது ஒரு தேசத்தினுடைய சொத்து. இயற்கை வளங்கள், அது கனிம வளங்களாக இருந்தாலும் சரி, காடுகளாக இருந்தாலும் சரி, நதிகள், நீராதாரங்களாக இருந்தாலும் சரி, அது மற்ற பிற கனிம வளங்களாக இருந்தாலும், தாது வளங்களாக இருந்தாலும், அது ஒரு தேசத்தினுடைய சொத்து, சமூகத்தினுடைய சொத்து. எனவே அதிலே ஒவ்வொரு குடிமகனுக்கும் அதை பாதுகாக்கக்கூடிய அந்த பொறுப்பு இருக்கிறது. எனவே எங்கோ ஒரு மாவட்டத்தில் அல்லது எங்கோ ஒரு இடத்தில் இயற்கை வளங்கள் சுரண்டப்படுகிறது என்று சொன்னால் அதை பாதுகாக்கக்கூடிய அந்த உணர்வு அந்த மண்ணிலே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் வர வேண்டும். எனவே என்னை பொறுத்த வரைக்கும் இயற்கை வளங்களை எல்லாம் பாதுகாப்பது ஏதோ ஒரு அரசு அலுவலர்களுடைய கடமை அல்லது அரசியல் தலைவர்களுடைய கடமை என்றெல்லாம் எண்ணாமல், அது நம்முடைய சொத்து, சமூகத்தினுடைய சொத்து என்கிற அளவில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அந்த இயற்கை வளம் சுரண்டப்படுகிற பொழுது, சூறையாடப்படுகிற பொழுது கோபம் வர வேண்டும். இந்த கோபம்தான் இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு நெடிய போராட்டத்தினுடைய தொடக்கம் என்று கருதுகிறேன். எனவே எனக்கு அத்தகைய கோபம் இருக்கிறது, உங்களுக்கும் அத்தகைய கோபம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இளைஞர்களுக்கான வழிகாட்டியாக ஒவ்வொருவரும் இருக்க முடியும். ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய நீங்கள் கூட நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு உங்களுடைய நேர்மையான பணியாற்றலாம், பங்களிப்பால் நிச்சயமாக இருக்க முடியும். எனவே என்னளவில் நான் சிறிய அளவில் என்னுடைய பணியை நான் முழுக்க நேர்மையாக செய்திருக்கிறேன். இன்றைக்கு நான் சொன்னதைப் போல இந்த கனிம வளங்களெல்லாம் நம்முடைய சொத்து, அதை பாதுகாப்பதற்கான ஒரு சிறிய, ஒரு எளிய முயற்சியை செய்திருக்கிறேன். எனவே என்னளவில் நான் தூய்மையாக, நேர்மையாக இருந்து ஒரு சிறிய தாக்கத்தை இளைஞர்களிடையே ஏற்படுத்தி இருக்கிறேன். இந்த தாக்கத்தை நம்முடைய மருத்துவரும் ஏற்படுத்த முடியும், உங்களாலும் ஏற்படுத்த முடியும் என்று நான் நம்புகிறேன்.